அவங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிமா. விருந்தாளியாவது பெருச்சாளியாவது குழந்தை கிடைச்சிருச்சு. இனிமேல் இங்க எனக்கு வேலை. செல்வி, அப்போ என்னோட கதி என்ன கேட்டா? பாடக்கூடாது, பாட விட மாட்டேன். அப்படி அவன் பாடினா அவளுக்கு எதிரான ஆதரவு தர. நீ உன் லட்சியத்துல ஜெயிக்கிற. நீ திருவையாறுல பாடுற. உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இந்த குழந்தைய நீ எப்படி வளர்க்கறனா பாத்துறேன். இந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த சொத்துல பங்கு இந்த பாகன் கேட்டன்னு வச்சுக்க, உன்னை வெட்டி பொலி போட்டுரும். ஆமா, யோஸ்னேஹா, நீ படிச்சவ. நம்ம நாட்டோட சட்டம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது சர்வசாதாரணமா என் கழுத்தை தாலி கட்டுங்கன்னு சொல்ற. உன் கழுத்துல தாலி கட்ட சட்டத்துல இடம் இருந்திருந்தா அதை என்னைக்கே செஞ்சிருப்பேன். ஊர் உலகமே நான் உன்னை வச்சிட்டு இருக்கேன், நீ என் வப்பாட்டின்னு சொல்றப்ப கேட்டுட்டு இருக்க மாட்டேன். சே, முதல் மனைவி இருக்கிறப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணது நம்ம சட்டத்துல இடம் இல்லை. அப்படியே சட்டத்தை மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு வை, நாளைக்கு நம்ம 2 பேர் தான் போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். அதுக்கெல்லாம் நான் தயாரா இருக்கேன் ஸ்னேகா. ஆனா உனக்கு தான் அசிங்கம் அவமானம் எல்லாம். அதனாலதான் இப்படி கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்க. முடியாது. நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மகேஷ். இதுக்கு முன்னாடி எப்பவாவது என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு நான் உங்களை எப்படி ஃபோர்ஸ் பண்ணிருக்கேன்னா சொல்லுங்க. நான் நேசிக்கிறேன் என் சங்கீதத்தை நான் கௌரவப்படுத்தணும் மகேஷ். எங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றணும். அதுக்காக தான் நான் உங்களை இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மறுக்காதீங்க மகேஷ். நீங்க கண்டிப்பா தாலி கட்டி தான் ஆகணும். இங்க பாருங்க, ரோஜாவால எந்த பிரச்சனையும் வராம நம்ம தடுப்போம். அப்படியே ஏதாவது பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணா கூட நம்ம அதை சேர்ந்து சமாளிப்போம் மகேஷ். ப்ளீஸ். மகேஷ், என்ன மகேஷ் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் இங்க பாருங்க, நம்ம காதல் மேல நம்பிக்கை வச்சு என் கழுத்துல 3 முடிச்சு போடுங்க மகேஷ். சரி ஸ்னேகா, நீ உன் லட்சியத்துல ஜெயிக்கிற. நீ திருவையாறுல பாடுற. உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். போதுமா? தேங்க்ஸ் மகேஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டவரே, எப்படியாவது என் பேர குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பா. கடைசி காலத்துல சந்தோஷமா கொஞ்சிட்டு செத்து போயிடுறேன்ப்பா. எதுக்குமா எப்ப பார்த்தாலும் செத்து போயிடணும்னு பேசிட்டு இருக்கீங்க? நீ வாழ வேண்டியவம்மா, நான் வாழ்ந்து முடிச்சவ. நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை யாரும் தட்டி பறிக்க முடியாது. யாரை சாகடிக்கணும், யாரை வாழ வைக்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். நீங்க வாங்க. இப்படி போங்க, உட்காருங்கம்மா. அம்மா, என்னம்மா? உங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்களேன். இத கொண்டு வரேம்மா. என்னம்மா, நைட்லாம் நல்லா தூங்குனீங்களா? சாப்பிட்டாச்சா? நல்லா இருக்கேன்ப்பா. இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறியே, ரொம்ப நன்றிப்பா. ஏண்டா புகழ், நான் ஒருத்தி உன்னை பெத்தவ குத்துக்கல்லாட்ட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்ன சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்காம எங்க இருந்தோ வந்தவள உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கறியா? மா, அவங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிமா. விருந்தாளியாவது பெருச்சாளியாவது. ஏண்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கற? நடுத்தருவுல நின்னுகிட்டு இருக்கற கண்ணு தெரியாத காது கேட்காத பிச்சைக்கார கூட்டமெல்லாம் நம்ம வீட்டுல வந்து டேரா போட்டுட்டு இருக்குது. ஏண்டா இது என்ன பங்களாவா இல்ல சத்திரமா? யாருப்பா அவங்க? என்ன பெத்த தாய். வணக்கம்மா. நீங்க வயசுல பெரியவங்க, இப்படி எல்லாம் பேசலாமா? இந்த பாரு, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. அதாவது தராதரம் தெரிஞ்சு நடந்துக்கணும். மரியாதையா சொல்றேன், எல்லாரும் எந்திரிச்சு வெளியில போங்க. இந்தாப்பா. சிவகாமி, சிவகாமி. அம்மா, அந்த வக்கீல் வந்திருக்காரு. இந்தா புடி. இந்த குழந்தைய நீ எப்படி வளர்க்கறனா பாத்துறேன். இந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த சொத்துல பங்கு இந்த பாகன் கேட்டன்னு வச்சுக்க, உன்னை வெட்டி பொலி போட்டுரும். ஆமா, போயா. தங்கம், என் பேத்தி, என் வாரிசு எனக்கு கிடைச்சிருச்சு. கடவுளே, நீ கண்ணை திறந்துட்டப்பா. ஆமாமா, நமக்கு நீதி கிடைச்சிருச்சு.
என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. புகழ், டேய் செல்லம், தங்கம், எப்படிடா இருக்க? அம்மா விட்டு இத்தனை நாள் எப்படிடா இருந்த? புள்ள இப்படி அழைச்சு போயிருக்கு. செல்லம், அம்மா ஒரு நிமிஷம் குழந்தைய பிடிங்க. கமலாமா, அந்த ஜட்ஜையாக்கு ஒரு போன் போட்டு நன்றி சொல்லுமா. அவரு தலையிட்டதுனாலதான் அந்த வக்கீல் படிஞ்சு போனாரு. அதனாலதான் நமக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. வாஸ்தவம் தாமா. அநியாயம் பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நியாயத்துக்கு பணிஞ்சு போய்தாமா ஆகணும். ஏய், என்ன கொழுப்பா? என்னமா பேசிட்டு இருக்கற? அம்மா கிளம்புமா. சிவகாமிமா, குழந்தை எடுத்துட்டு என் கூட வாங்க. செல்வி, எங்க போற? குழந்தைய வாங்கணும் தான் இங்க வந்தேன். குழந்தை கிடைச்சிருச்சு. இனிமேல் இங்க எனக்கு வேலை. செல்வி, அப்போ என்னோட கதி? என்ன கேட்டா? ப்ளீஸ் செல்வி, நான் திருந்திட்டேன். டைவர்ஸ் வேணா இன்னைக்கே வாபஸ் வாங்கிடுறேன். தேவியோட குழந்தைய என் குழந்தைய வளர்க்குறேன். இங்கேயே தங்கிடு செல்வி. என்னை விட்டுட்டு போயிடாத செல்வி, ப்ளீஸ். மானம் உள்ளவங்க இங்க தங்குவாங்களா? ஏன் நீயும் உன் பொண்ணும் இங்க தங்கலாம்? மா, சும்மா வாய மூடுற. நினைச்ச உடனே பொட்டியை தூக்கிட்டு போறதுக்கும் பொட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கும் இது என்ன சென்ட்ரல் ஸ்டேஷனா இல்ல சூடு சொரணை இல்லாதவங்க வீடா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியாமா? செல்வி இப்பதான் மனசு இறங்கி வர நேரத்துல மறுபடியும் ஆரம்பிக்கிறியா நீ? இங்க பாருங்க புகழ், இந்த வீட்ல ஒன்னா நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும். அதான் இந்த வீட்டோட சந்தோஷத்துக்கு நல்லது. செல்வி, அந்த அம்மா வீட்டை விட்டு போனாலும் நீ புகழ்மணியோட தங்க கூடாது, வாழக்கூடாது. ஏன்னா புகழ்மணியை நம்ப முடியாது. அத்தை, கமலாமா, நீங்க என்ன பேசுறீங்க? இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை தான். அதை மூடி மறைக்க வேண்டிய நீங்களே ஊதி பெருசாக்குறீங்களே. வாழ வேண்டியது உங்க பொண்ணுமா. அவளதான் வாழ விட மாட்டேங்கிறாங்களே, சதி பண்றாங்களே. நாங்க இந்த வீட்ல நாய் படாத பாடுபட்டது எங்களுக்கு தான் தெரியும். அப்போ போங்களேண்டி, எங்கயாவது போங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க மானங்கட்ட நாய்ங்களா? மா, அவங்க எங்கம்மா போவாங்க? ஏய், எங்கயாவது போகட்டும்டா. நடுத்தரவுல போய் பிச்சை எடுக்கட்டும், இல்ல ஏதாவது அனாதாசிரமத்துக்கு போகட்டும். நீ போயேம்மா, நீ போமா அனாதாசிரமத்துக்கு. ஏண்டா நான் ஏன் போகணும்? எனக்கு என்ன போக்கடமா இல்ல? என் வீடு, என் சொந்த வீடு, என் புருஷ வீடு இருக்குடா. தெரியுது இல்ல? அப்ப நீ பேசாம உன் வீட்டுக்கு போ, உன் புருஷ வீட்டுக்கு போமா. மா, இது எங்க வீடுமா. புகழ், நானும் செல்வி வாழ வேண்டிய வீடு. டேய், பெத்த அம்மாவையா வீட்டை விட்டு போன்னு சொன்ன? போக இடம் இருக்குல்லம்மா. நீ அப்பாவோட வாழ்ந்தாதான் உனக்கு மரியாதை. பேசாம ஊருக்கு போமா. எங்களை நிம்மதியா வாழ விடுமா, ப்ளீஸ். நீ என் பிள்ளையே இல்லடா. நீ போன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். டேய், நான் என்ன இவளுங்களை போல மானம் கெட்டவளா? எனக்கு மான ரோஷம் இருக்குடா. நான் போறேன் போறேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா செல்வி, என் கடமை முடிஞ்சிடுச்சுமா. குழந்தை உங்ககிட்ட தான் வளரணுங்கிறது தேவியோட ஆசை. நான் வரேம்மா. அம்மா கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேன். பாத்துமா, பாத்து போங்க. ராமநாதன், நமஸ்காரம். அடடே, வாங்கோ. நமஸ்காரம். உட்காருங்கோ. இருக்கட்டா. என்ன திடீர்னு வந்திருக்கேள்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருப்பேனே. யாருக்கு தேவையோ அவாதானே தேடின்னு வரணும். அது சரி. ஆமா, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்தேன். சொல்லுங்க. என் பொண்ணு நீலாம்பரி இருக்காளோ, அவ திருவையாறு தியாகராஜர் உற்சவத்துல பாடணும். அதுக்கு உங்க உதவி தேவை. நீலாம்பரிய சின்ன வயசுல உங்களுக்கு நன்னா தெரியும். எந்த விதத்துல அவ ஸ்னேகாவோட குறைஞ்சவ. நீங்களே ஒரு சபா செக்ரட்டரி, நீங்களே 2 பேரும் எடை போடுங்களேன். என் பொண்ணு நன்னாதான் பாடுவா. ஸ்னேகா பாடினா டிக்கெட் கிடைக்காம கூட்டம் திரும்பி போயிடுது. ஆனா நீலாம்பரி பாடினா வாங்கின டிக்கெட்டை திரும்பி கொடுத்துட்டு வெளியில போயிடும். என்ன அளவுக்கு மீறி நீங்க இன்சல்ட் பண்றீங்க. நான் இன்சல்ட் பண்றேன் சார், உண்மையை சொல்றேன். இது உங்களுக்கே தெரியும், உங்க மக. அதனால உங்களால் உண்மையை ஒத்துக்க முடியல. இல்ல ராமநாதன், இல்ல, நீங்க விஷயம் புரியாம பேசுறீங்க.
ஸ்ரேகாவால என் பொண்ணு நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கா. கிருஷ்ணா மட்டும் சாகலைன்னா அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். ஸ்ரேகா தான் கிருஷ்ணாவை கொன்னா. அதுல ஏற்பட்ட மன வருத்தத்தினால தியாகராய உற்சவம் அது இதுன்னு பாடிட்டு காலத்தை தள்ளணும்னு பாக்குறா. அவ வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புக்கு ராமநாதன் இது ஒரு ஆறுதலா இருக்கும் இல்லையா? நானும் ஒரு அப்பாவா இருந்திருந்தா உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா திறமைக்கு மதிப்பு கொடுக்கத்தான் இங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இங்க இடமே இல்லை. இல்ல ராமநாதன், ப்ளீஸ், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எப்படியாவது என் பொண்ண திருவையாறு ஆராதனை உற்சவத்துல பாட வைங்க. அப்படி நீங்க பாட வைக்கலன்னா என் பொண்ணு மனசு ஒடிஞ்சு போயிடுவா. இவ்வளவு கெஞ்சரலே, இதுல இருந்தே உங்க மகளோட திறமை தெரியலையா? அவ சினேகாவோட திறமைசாலினா இந்நேரம் நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க மக கிட்ட கெஞ்சிருப்பேன். நீங்க போய் நீலாம்பரிக்கு அட்வைஸ் பண்ணுங்க. சண்டையை வளர்க்க வேண்டாம், சங்கீதத்தை திறமையை வளர்த்துக்க சொல்லுங்க. ராமநாதன், ரேகா ஒரு நடத்த கட்டவன். வரும் என் பொண்ணு நீலாம்பரி திருவையாறு மகா உற்சவத்துல பாடினாலும் பரவாயில்ல, ஸ்ரேகா பாடக்கூடாது, பாட விட மாட்டேன். அப்படி அவன் பாடினா அவளுக்கு எதிரான ஆதரவு திரட்டும். என்னென்ன எதிர்ப்பு தெரிவிப்பேன்? ஸ்ரேகா கல்யாணம் ஆகாமலே மகேஷ வச்சிருக்கான்னு சொல்லுவேன். அதுக்கு உங்களுக்கு சான்ஸே கிடைக்க போறதில்ல. அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்ரேகா வைத்தியநாதன் மகேஷ் தாலி கட்டின பிறகு திருமதி ஸ்ரேகா மகேஷா மாறி திருவையாறு ஆராதனை விழாவில் பாட போறான். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? சாட்சாத் நானே தான். ஜெயிக்க போறது நீரில ஓய் ஸ்ரேகா தான். என்ன வைதேகி, ஷோபாட்ல இருந்து ஏதாவது போன் வந்ததா? இல்ல பாட்டி, அதான் பயமா இருக்கு. தமிழ் ஃபோன் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னா சரி, என்னென்ன பேசின உடனே ஃபோன் பண்ணிடின்னு சொன்னேன். இன்னும் ஃபோனை காணோம். அதான் ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்து காய திருத்தின்னு இருக்கேன். அருணா வேலை விஷயமா மறந்து போயிருப்பா. முக்கியமான விஷயமா இருந்தா தான் ஃபோன் பண்ணியிருப்பாள. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. அருணா, என்னம்மா வேலை கிடைச்சுடுத்தா? என்னம்மா? என்னவா பதிலே சொல்லாம போறா? போகும்போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமின்னா, இப்போ கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லாம போறா. ஒருவேளை வேலை கிடைக்கலையோ? சிச்சி, இருக்காது. ஷோபா சிபாரிசாச்சே. என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். இருங்கோ. அருணா, 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 என்னடி என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஷோபா எங்க? என்ன வேலை கிடைக்கலையா? ஏதாவது சொல்லிட்டேன்டி. என்னடியாச்சு? இப்படி அழுதுண்டே இருந்தா நான் என்னடி நினைக்க முடியும்? அது சரி, இந்த இடத்துல இத்தனை நாள் நான் தான் அழுது கொட்டிட்டு இருந்தேன். இப்ப வாரிசா நீ வேற வந்தாச்சா? என்ன ரொம்ப போச்சு, புளி புளி அழுதுன்னு இருக்கா? அருணா, ஏய் அருணா, யோஜனடா ரொம்ப போச்சு. ஏய், என்னடி இது? ஒரு வயசு பொண்ணு வெளியில போயிட்டு வந்து இப்படி படுக்கையில படுத்து குலுங்கி குலுங்கி அழுதா நான் என்னடி நினைக்க முடியும்? இது பாரு, ஷோபா திட்டினா யாராவது அடிச்சுட்டாளா? தடிக்க விழுந்துட்டியா? எவனாவது உன் கையை பிடிச்சி எடுத்துட்டானா? யாராவது இறந்துட்டான்னு உனக்கு போன தான் வந்ததா? உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டியா? எல்லாத்துக்குமே அப்படி குலுங்கி குலுங்கி அழுதுன்னு தான் என்னடி பண்றது? இன்னும் என்ன தெரியும்? உன்னை வந்து விசாரிக்கிறேன். அப்பாடா, பஸ்ல வந்தது என்ன அலுப்பா இருக்கு. வந்ததே வாங்கன்னு சொல்றதுக்கும் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காளே, ஒரு காஃபியாவது குடிங்கன்னு கேட்கறதுக்கு யாராவது இங்க இருக்காளுங்களா? ஏண்டி, ஊர்ல இருந்து வந்திருக்கேன், வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியோ? வாங்க. நீ வாங்கன்றது ஏன் வந்தேன்னு கேக்குற மாதிரி இருக்கு. பாரு, பேசிண்டே இருக்கேன், அவ பாட்டு போயிட்டே இருக்கா. நான் போறச்ச இருந்த திமிரு சத்த கூட குறையல. கொழுப்பு சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ஏறி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், குளிச்சுட்டு வந்து இவாளையெல்லாம் ஒரு கை பாத்துக்கிறேன். இவ ஏன் இப்ப இங்க வந்தா? இவ வரத்துக்குள்ள ஷோபா தமிழ் கல்யாணத்தை நடத்திடணும்னு நினைச்சேன்.
பெண்ணை திரண்டு வரப்போ பூனை மாதிரி வந்து நிக்கிறா. பகவானே, இப்ப என்ன நடக்க போறதோ தெரியலையே. வாமா வா உட்காரு. எங்க போயிட்டு வர? அந்த ஸ்னேகாவை திருவையாறு ஆராதனை விழால பாட விடாம தடுக்கணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரேன். அதுக்கு நீ என்னமா பண்ண முடியும்? நீங்க ராமநாதனை பார்க்க போனீங்கல்ல, போன காரியம் என்னாச்சு? என்னாச்சு? அந்த ராமநாத பையன் அந்த ஸ்னேகாக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காமா. அவனுக்காக என் சபால எத்தனை ப்ரோகிராம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியுமா? அந்த பையன் என்னால எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் தெரியுமா? பாடுவா ராஸ்கல், நன்றி விசுவாசம் இல்லாதவன். என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டாமா, எடுத்தறிஞ்சு பேசிட்டான். அப்படின்னா ஸ்னேகாவை அந்த ஸ்னேகா திருவையாறு உற்சவத்துல பாட போறான். அதுக்காக இந்த படுவா பையன் உழைக்க போறானா. கவலைப்படாதீங்கப்பா, ஸ்னேகாவோட இமேஜ் ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுத்து. அவதான் மகேஷோட தாலி கட்டாம குடும்பம் நடத்திட்டு இருக்கால, அப்புறம் எப்படி பாட முடியும்? அப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்டவர் திருவையாறு விழால பாடக்கூடாதுன்னு அத்தனை சபா நிர்வாகிகளும் முடிவு பண்ணிட்டா. அது சரி அம்மா, அந்த பிரச்சனைக்கும் அவ ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டா. என்னது? ஸ்னேகா மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறா. மகேஷ் தான் ஸ்னேகா கிட்ட தாலி கட்ட போறாம்மா. நோ. ஆமாம்மா, அந்த ராமநாதன் தான் ஸ்னேகாவுக்கு இந்த ஐடியாவே கொடுத்துருக்கான். நீலாம்பரி, அநேகமா இன்னும் 2 நாள்ல அவங்க கல்யாணம். இது நடக்காது, நடக்க கூடாதுப்பா. நாம எப்படிமா அதை தடுக்க முடியும்? எப்படியாவது தடுக்கணும். முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது அந்த மகேஷ் எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? முதல் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் ஜெயிலுக்கு தான் போகணும். முதல் பொண்டாட்டி புகார் கொடுத்தா தானேம்மா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அவ எங்க இருக்காளோ தெரியலையே. நாம கண்டுபிடிப்போம், இந்த விஷயத்த சொல்லுவோம். உங்களுக்கு மகேஷ் ஸ்னேகாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியும்ல? அன்னைக்கு கூட ஏதோ விசாரிச்சுட்டு இருந்தேளே. விசாரிச்சம்மா, தகவல் கூட இருக்கு. ஆனா அதெல்லாம் இருக்குமா இப்போ? தியாகராஜெல்லாம் விட்டுட்டு அமெரிக்கால என் ஃப்ரெண்ட் இருக்கான், அங்க வேணா ஒரு தடவை போயிட்டு வாயேன். பேசாம டீடைல்ஸ் சொல்லுங்க டாடி. சொல்றேம்மா, சொல்றேன். சொல்லுங்க. மகேஷோட அப்பா ஒரு பிசினஸ் மேன். மகேஷ் கிரானைட்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்துறாரு. அவர் பேரு ராஜசேகர். அவருக்கு மகேஷ் மேல நல்ல அபிப்பிராயம் இல்லம்மா. மகேஷ் ஒய்ஃப் பேரு ரோஜா, நல்லா படிச்சவம்மா. அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்கு, பேரு ஜீவா. ரோஜா ஏதோ ஒரு பத்திரிகையில ஜேர்னலிஸ்டா இருக்கா. ரோஜாவுக்கும் மகேஷுக்கும் சதா சர்வகாலமும் சண்டம்மா. ஸ்னேகா விஷயத்துல 2 பேரும் பிரிஞ்சிருக்கா. ராஜசேகர் மருமகளுக்கு ஃபுல் சப்போர்ட்மா. இதுல ராஜசேகர் வீட்டு அட்ரஸ் இருக்குமா, இந்த பார். எங்க? என்னம்மா என்னம்மா யோசிக்கிற? இது போதுமேப்பா, அதான் ரோஜாவோட அட்ரஸே இருக்கே. அந்த ஸ்னேகாவை ஒரு கை பாத்துடலாம். எப்படி? என்னப்பா நீங்க ரோஜா ஒரு பிரபலமான ஜேர்னலிஸ்ட்னு சொல்றீங்க, அப்படின்னா ரொம்ப போல்டான கேரக்டரா தானே இருக்கணும். பெண் சுதந்திரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமா புருஷனோட 2வது கல்யாணத்தை ஒத்துக்காத டைப்பா தான் இருக்கணும். அதுக்கு அந்த ஸ்னேகா கல்யாணத்தை நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால நடக்கிற வேடிக்கைய பொறுத்திருந்து பாருங்கப்பா. பகவானே, என்ன அம்மாவை இன்னும் வர காணோம்? மகேஷ் எனக்கு தாலி கட்ட போறாருன்ற விஷயத்த அம்மா கிட்ட உடனே சொல்லி ஆகணுமே. சீக்கிரம் வாம்மா. ஸ்னேகா, அம்மா வந்துட்டியா? வா வா வா, உட்காரு உட்காரு. இந்தா ஸ்வீட் சாப்பிடு. என்ன? ஐயோ, முதல்ல நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, நான் நமஸ்காரம் பண்றேன். என்னடி குழந்தை, எழுந்துரு. நன்னா சௌக்கியமா இரு. நீ நினைக்கிறது எல்லாம் நடக்கணும். நீ நன்னா பாடணும். தேங்க்ஸ்மா. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. இப்பவாது சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, நீ ஆசைப்பட்டதே நடக்க போறதுமா. உன் கனவு நிறைவேற போறது. நான் திருவையாறு தியாகராஜர் உற்சவத்துல பாட போறேம்மா. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டி. இத கேட்ட உடனே பெத்த வயிறு குளிர்ந்து போயிடுது. டிவில காட்டுவாளோ இல்லையோ, நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். மா, நீ எதுக்குமா டிவில எல்லாம் பார்க்கணும்? திருவையாறு தோ இங்க இருக்கு, நீ என் கூட வர. பெருமாளே, இதுக்காக தாண்டி இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்காக என்னமோ ஏற்பாடு நடக்கிறதுன்னு சொன்னியே, என்னடி அது? மகேஷ் என் கழுத்துல தாலி கட்ட போறாரு. என்னது? ஆமாம்மா, சட்டப்பூர்வமா நான் மகேஷுக்கு மனைவியா ஆக போறேன். தாலி இல்லாம உற்சவத்துல பாடினா அமங்கலமா இருக்கும்னு ஒரு தடை இருந்தது. ஆனா மகேஷ் இப்போ என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. அதனால திருமதி ஸ்னேகா மகேஷ்ங்கிற பேரோட தீர்க்க சுமங்கலியா நான் ஆராதனை விழால பாட போறேன். மகேஷ் முதல்ல மறுத்தாரு.
ஆனா நான் அவர்கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன். இல்ல கூடாது, இது நடக்க கூடாது ஸ்னேகா. அம்மா, மகேஷ் உனக்கு தாலி கட்ட கூடாது, உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. விபரீதம் ஆயிடுடி. யார் சொன்னது? ஜோசியர். அவர் கடக்குறாரு, விடு, தூக்கி குப்பையில போடு. அபத்தமா பேசாதடி. அம்மா, நீதாம்மா இப்போ அபத்தமா பேசிட்டு இருக்க. மகேஷ் என் கழுத்துல தாலி கட்டினா என்ன தப்பு? உனக்கு தெரியாதா? உங்க அம்மா செத்து போயிடுவா. ஐயோ, அது ஏதோ ஒரு ஜென்மத்துல சொன்னது. அத சொல்லி 1 வருஷத்துக்கு மேல ஆறுது. பலன்லாம் அடிக்கடி மாறும்மா. ஆனா விதிச்ச விதி விதிச்சதுதான். அம்மா, ஜோசியர்களுக்குள்ளே நிறைய வேறுபாடு இருக்கு. ஒரு ஜோசியர் சொன்னதை இன்னொருத்தர் ஏத்துக்கவே மாட்டாரு. ஆனாலும் ஒரு பலனை சொல்லுவா. இங்க பாரு, நம்ம வேணா வேற ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து கேட்கலாம். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதையும் பண்ணிடலாம். தேவையில்லை. மகேஷ் உன் கழுத்துல தாலி கட்ட கூடாது, அவ்வளவுதான். அப்ப திருவையார் கச்சேரியில என்னால பாட முடியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல, போய் தொலையறதுன்னு விடு. என்னமா பேசுற நீ? உனக்காக ஒரு லட்சியத்துக்காக நான் மகேஷ் கிட்ட எவ்வளவு தூரம் போராடினேன்னு தெரியுமா உனக்கு? ரொம்ப சாதாரணமா போய் தொலையறதுன்ற? ஐயோ, நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இந்த கல்யாணம் வேண்டாம். மன்னிச்சிருமா, எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இல்ல. ஜோசியத்தை விட அதிகமா நான் என் சங்கீதத்தை நம்புறேன். சரி, என்ன விடு. ரோஜாவுக்கு துரோகம் பண்ணாத. அதெல்லாம் மகேஷ் பாத்து பாருமா. ரோஜாவை விவாகரத்து பண்ணிடுவாரு. நீ எதுக்கு கவலைப்படுற? அவளும் ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு தாண்டி. அவ வாழ்க்கையை கெடுத்துட்டுதான், அவ தாலிய பறிச்சுட்டுதான் உனக்கு திருவியார்ல பாடுற வாய்ப்பு வரும்னா அந்த வாய்ப்பு உனக்கு தேவையில்லை. உன் கழுத்துல தாலி ஏற இன்னொருத்தி கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணுமா? நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா, இந்த கல்யாணம் நடக்கும். ஸ்னேகா, ரோஜாவோட தாலி இறங்கினாதான் அந்த தியாகராஜ சமாதியில நீ பாட முடியும்னா அந்த வாய்ப்பே உனக்கு வேண்டாம். அதையும் மீறி நீ பாடினா, உன் கழுத்துல தாலி ஏறினா என் உயிர் போயிடும். அந்த ஜோசிய உண்மையோ இல்லையோ அது வேற விஷயம். ரோஜாவுக்கு நீ துரோகம் பண்றதுக்கு நான் உடந்தையா இருக்கேன்னு சொல்லி என் மனசாட்சியை எனக்கு கொன்னுடும். நான் செத்து போயிடுவேன். இந்த அம்மாவோட உயிரா ஆராதனை விழாவா நீயே முடிவு பண்ணிக்கோ. துண்டை காணமே, எங்க வச்சேன்னு தெரியல. சோபா, என்ன இன்னும் படுத்துட்டு இருக்க? ஆபீஸ்க்கு கிளம்பல? துண்டு சனி எங்க வச்சேன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஏய், நான் ஊர்ல இல்லேன்னதுமே அடிக்கடி லீவ் போட ஆரம்பிச்சிட்டியா? சோபா, நீயா? நீ எப்படி இந்த ஆத்துல? வைதேகி, ஏய் வைதேகி, எதுக்கு இப்ப கத்துறேள்? இவ ஏண்டி இங்க வந்தா? இவளை யார் இங்க விட்டா? கொஞ்ச நாளா நம்ம பாட்டுல தான் இவ இருக்கா. என்ன வளர்ற? இவ ராசிதான் தமிழ் நம்பி ஜெயிலுக்கு போயிட்டான். இவ வேற கல்யாணம் பண்ணிண்டா. இவ அப்பா அத்தனும் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அங்க இல்லாம இங்கேயும் வந்து உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கா. கழுத்துல தாலிய வேற காணோம். இவ ஆத்துக்கார் இறந்து போயிட்டா. அப்புறம் ஏன் இவ உயிரோட இருக்கா? நம்ம உயிரை வாங்கறதுக்கா? இதோ பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பொண்ணு சோபா தான் இவள ஆத்து கூட்டின்னு வந்தா. அவகிட்டே விழா வரியா எல்லா விளக்கமும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அறிவு கட்டவதான் புத்தி மலிகி போய் இவளை அழிச்சுட்டு வந்திருக்கா. நீயாவது கண்டிக்கலாமோன்னோ? நீ எப்படி கண்டிப்ப? நீ தான் எல்லாத்துக்கும் உடந்தையாச்சே. நீ இல்லாம இந்த ஆத்துல ஒண்ணுமே நடக்காதே. வந்ததும் வராதுமா ஏன் வாயை பிடுங்கி இப்படி வாங்கி கட்டிக்கிறேன்? இத்தனை நாள் இந்த வீடு நிம்மதியா இருந்தது. நீங்க வந்த உடனே வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி ஆயிடுத்து. என்னடி என்னமோ நியாயத்தை கேட்டா யானை என்னன்னு சொல்லிட்டு இருக்க? ஏற்கனவே நீ அந்த கிழவி பேத்தின்னு ஒரு பிச்சைக்கார கும்பலே என் பொண்ணு வருமானத்தை நம்பின்னு இருக்கு. போறாதுன்னு ராபிச்சேன்னு இவளை வேற சேர்த்துட்டு இருக்கியா? இவ கழுத்துல தாலி வேற இல்ல. அது கிடையாது. இந்த ஆத்தோட ராசி அப்படியா? இல்ல வர்றவ ராசி அப்படியா? இந்த ஆத்துக்கு வர எவளுக்கும் தாலி பாக்கியம் நிலைக்காதா? இல்ல தாலி பிராப்தம் இல்லாதவ சங்கம்னு இந்த ஆத்த பத்தி தெரிஞ்சு வச்சுண்டு எல்லாரும் இங்க வந்து அடைக்கல மாறாளா? அலமேலோ, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுறேளா? அப்படியே பொசுக்குன்னு இழுத்துன்னு போயிட போகுது. அப்படி ஒண்ணு நான் சாமான்யமா போயிட மாட்டேன். அப்படியே போனாலும் உங்களை எல்லாம் இழுத்துட்டு தான் போவேன், சுனாமி மாதிரி. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீங்க சுனாமியா இருக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா அந்த சுனாமிக்கு பினாமி மாதிரி வாய்க்கு வாய் தொண்டை தண்ணி வத்த கத்த வைக்கிறேன் பாருங்க, அதான் எனக்கு பத்திட்டு வருது. இல்லேனாலும் நீ அப்படியே அமைதி சுந்தரி. அது விடுறி. ஏண்டி, இவளை பத்தி தானே 2 பேரும் கத்தின்னு இருக்கோம். இவ ஏதாவது பேசுறாளா? இடிச்ச புடி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ எதுவும் பேச மாட்டா. உங்க பொண்ணு சோபா வந்தோன்னு கேளுங்க எல்லாம். ஓஹோ, அவளா 4 காசு சம்பாதிக்கிறோங்கிற திமிர்ல ஆடின்னு இருக்காளா? ஆடட்டும் ஆடட்டும். ஆடுற காலை ஒரேடியா வெட்டிடுறேன். குளிச்சுட்டு வந்து அவளை கவனிக்கிறேன்.
கூட்டா இவளைங்க காது ஜவ்வே போயிடுது. ச்சீ. இதோ கடைசி வாய். வெரி குட். அப்புறம் இந்த ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? சிங்கத்தை கொண்டுட்டு ராணியும் இளவரசியும் காப்பாத்திட்டாரு. அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். அதே மாதிரி நாமளும் சந்தோஷமா வாழலாம். பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க. நான் தாண்ட உங்க அம்மா. உன்னை நல்லா படிக்க வச்சு ராஜக்குட்டிய பெரிய ஆளா ஆக்குவேன். இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தங்கம் உள்ள சாப்பிட்டீங்களா? சமச்சடி செல்லும் நீங்க. சிச்சோ வயல்லாம் வந்துருச்சு பாரு. ஏண்டி ஊர் அடிச்சு உலையில போலான்னு நினைக்கிறியா? அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதுடி. யோ விளையாடுறியா? மரியாதையா குழந்தை என்கிட்ட கொடு. நான் கஷ்டப்பட்டு கோர்ட் மூலியமா இந்த குழந்தை உங்ககிட்ட நான் மீட்டு இருக்கேன். கோர்ட் ஆர்டர்ல என்ன இருக்குது? இந்த குழந்தைய அந்த குருட்டு கிழவிதான் வளர்க்கணும்னு இருக்குது. செல்வி வளர்க்கணும்னு கோர்ட் ஆர்டர்ல இல்ல. நீ இப்பவே சோறு ஊட்டும் போதே இந்த குழந்தைக்கு ராஜா ராணி கதையை சொல்லி இந்த பிஞ்சு மனசுல ஆசையை மூட்டுற. இது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நம்மளும் ராணி மாதிரி ஆடலாம். அதுக்கு தாத்தன் சொத்து பூரா அப்படிங்களான்னு சொல்லி கேஸ் போடும். அந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். ஓ சொத்து உன்னை விட்டு போய்டும் நினைச்சு முட்டாள்தனமா எங்க குடும்பத்தை பிரிக்க பாக்குறியா? மரியாதை என் குழந்தை என்கிட்ட கொடு. போடி, கொடுக்க முடியாது, போடி. என்ன பாருங்க புகழ், நம்ம குழந்தை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாரு. யோ வக்கீல், மரியாதையா குழந்தைய செல்விட்ட கொடு. இது என்ற பேத்தியாக்கும். குழந்தைக்கு செல்வி தான் அம்மா, நான் தான் அப்பா. குழந்தை எங்க கிட்ட தான் வளரணும்னு சட்டப்படி தீர்ப்பு இருக்கு. என்ன என்ற காதுல பூ சுத்துறீங்களா? இந்த குழந்தை அந்த கிழவி சிவகாமிகையில வளரணும் தான் கோர்ட்டு சொல்லியிருக்க. அதுக்கு நீங்க திருட்டுத்தனமா எடுத்து வளர்க்குறீங்களாக்கும். இத பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். கோர்ட்டுக்கு போய் உங்க ரெண்டு பேர்த்து என்ன பண்றேன்னு பாரு. சும்மா வளவலன்னு கத்தாதையா. இந்த கோர்ட் ஆர்டர் படி. என்ன படிச்சியா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட முன்னாள் மாமனாராச்சு, எக்ஸ் திருட்டு மாமனார். அதான் குழந்தைய சட்டப்படி தத்தெடுத்துக்கிட்ட. இப்ப என்ன பண்ணுவ? குழந்தைய குடியா லூசு. ஓ ஏய், என்ற பால என்னன்னு தெரியாம ஆடுறீங்க. உங்களை என்ன பண்றேன்னு பாரு. போ போ போ. வெரி குட் புகழ். என்னால நம்பவே முடியல. எப்படி காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் புகழ். செல்லும், அம்மாட்ட திரும்பி வந்துட்டீங்களா? பிரச்சனையை புத்திசாலித்தனமா சால்வ் பண்ணது என்னமோ நான். ஆனா பரிசை மட்டும் அங்க கொடுத்தா எப்படி? வேற எங்க கொடுக்கணும்? இங்க கொடுக்கணும். என்ன புகழ், யாராவது வந்துட போறாங்க? யாரும் வரமாட்டாங்க. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, உங்க அம்மா சிவகாமி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே நீயும் நானும் மட்டும்தான். நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால நான் கேட்ட மாதிரி ஹலோ, மகேஷ் கிரானைட்ஸ். அம்மா, நான் வைதேகின் பேசுறேன். ஷோபா இருக்காளாங்க? ஒரு நிமிஷம். ஷோபா மேடம், உங்களுக்கு ஃபோன். யாரு? தமிழ் நம்பியா? இல்ல, வைதேகி. சரி கொடு. ஹலோ ஷோபா, நான் வைதேகி பேசுறேம்மா. சொல்லுங்க மாமி. என்ன திடீர்னு போன்? உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டா. என்னடி ஷோபா, உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாடி. ஏன் வந்தா? அத நீ கேக்கலாம், உரிமை இருக்கு. நான் கேட்க முடியுமா? வந்தது வராதமா ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பாளே. பின்ன அருணாவை பார்த்து பிரமாதமா 1/2 மணி நேரம் சண்டை போட்டா. அப்புறம் இப்ப இன்டர்வல் குளிக்க போயிருக்கா. நீ வந்த உடனே மீதி படம் ஆரம்பமாகும். ச்சே, என்ன விபரீதமா போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. இந்த கல்யாணத்தை எப்படியாவது உங்க அம்மா வரத்துக்குள்ள நடத்திடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள கழுகுக்கு மூக்குல வேத்த மாதிரி வந்து நிக்கிறா. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்னு தெரியலடி. இப்படி ஒரு ஏற்பாடு நடக்கிறதுன்னு தெரிஞ்சது உங்க அம்மாவுக்கு நம்ம எல்லாரையும் மொத்தமா அக்குவே ராணி வேறா பிரிச்சு மேஞ்சிருவாவோ. சரி மாமி, யோசிப்போம். அருணாவை ஆபீஸ் கூட்டின்னு போனியே, அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தியா இல்லையா? அருணாக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. நாளையிலேருந்து வேலையில ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவ இன்னும் ஆத்துக்கு வரலையா? வந்தாளே, அவளை பார்த்துதான் உங்க அம்மா இந்த பேயாட்டம் ஆடினா. அப்புறம் என்ன, வேலை கிடைச்ச விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லல? என்ன தெரியும் நான் சொல்றது? வந்த உடனே நேர ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு தேம்பி 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 அழுதுன்னு இருக்கா. என்ன கேட்டாலும் பதில சொல்ல மாட்டேங்கிறா. காலையில தமிழ் நம்பிய பார்த்ததுல இருந்து அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா மாமி.
தமிழ் நம்பி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு நான் வர சொன்னானே, என்ன விஷயம்? அது நான் நேர்ல வரும்போது சொல்றேன் மாமி. நீ எப்படி ஆத்துக்கு வர போற? உங்க அம்மாவை எங்களால சமாளிக்கவே முடியல. அருணா எதுக்கு இந்த ஆத்துக்கு வந்தா? அவ கழுத்துல ஏன் தாலி இல்லன்னு என்னென்னமோ கேள்வி கேட்டு எங்களால பிச்சு புடுங்குறாடி. எனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் பொண்ணு சோபா கேட்டுக்கோ, உன் மேல தூக்கி வழிய போட்டுட்டேன். நீ சீக்கிரம் வந்து உங்க அம்மாவை சமாளிக்கிற வழிய பாரு. எங்களால ஒண்ணும் முடியலடி. 4 மணிக்கு நான் பெர்மிஷன் போட்டிருக்கேன் மாமி. அது வரைக்கும் என் அம்மா எதுவும் பேசாம நீங்க பாத்துக்கணும். ப்ளீஸ் மாமி. என்ன வைதேகி, சோபா கிட்ட விஷயத்த சொல்லிட்டே இல்ல? சொல்லிட்டேன் பாட்டி. ஆனா அவ வர வரைக்கும் இந்த ராட்சசிய சமாளிக்கணுமே. சமாளிப்போம். பெருமாளே 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 காப்பாத்துப்பா. அப்பாடா, ஊர்ல நல்லபடியா வீடு ரிப்பேர் எல்லாம் முடிஞ்சது. இந்தாங்க. என்ன தில்லை ஸ்தானத்துல எல்லாரும் எப்படி இருக்கா? முக்கியமா பெருமாள் எப்படி இருக்கார்? நீ இல்லாத ஊரு எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்கு. நீங்களும் தான் இப்ப அந்த ஊர்ல இல்ல. இத பாருடி, இப்ப என் கவலை அது இல்ல. நான் இல்லாத கேப்ல இங்க ஏதாவது நல்லது கெட்டது நடந்ததா? அப்ப இருந்து ஏதோ ஒரு தீச வாசனை வந்துட்டே இருக்கு. என்ன? அது எதுவா இருந்தாலும் என்னட்ட சொல்லிடு. என்ன தீச வாசனை? ஒரு தீச வாசனை இல்ல. நீங்க இல்லாம இந்த சந்தோஷமா நிம்மதியா நன்னா இருந்தது. குண்டக்க மண்டக்க ஏதாவது நடக்க போறது, அப்ப மாட்டிக்குவேன். அப்ப இருக்கு உனக்கு. மாமி, என்ன வைதேகி மாமி சௌக்கியமா? வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ஹாயா உட்காந்துட்டு இருக்கல. கல்யாணமா? அதானே கல்யாணமா? என்ன மாமி மறந்துட்டேலா? நிச்சயதார்த்தம் பண்ணோமே. பொண்ணு மாப்பிள்ள ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னேளே. கல்யாணத்தை கூட நல்ல நாள் குறிக்க சொன்னேளே. மறந்துட்டேலா? ஏதோ தீச வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னேனே, அது இதுதானா? இதோ பாருங்க, நீங்க கிளம்புங்க. நாளைக்கு வாங்க. நாளைக்கு வர வேண்டாம். நீங்க வரவே வேண்டாம். நான் உங்க அதுக்கு வரேன். கிளம்புங்க கிளம்புங்க. அப்ப கல்யாணம்? கல்யாணம் முதல்ல கார்த்திகை. கிளம்புங்க கிளம்புங்க. என்ன மாமி, என்ன திடீர்னு பேச்ச மாத்திரேள்? ஏதாவது அம்னீஷியா வந்துடுதா? ஜாதக பொருத்தம் பார்க்க சொன்னேள். 10ல 8 பொருத்தம் பழுது இல்லாம இருக்கு. ரொம்ப அருமையான ஜோடி. இவாளுக்கு கல்யாணம் பண்ண அமோகமா இருப்பா. தயவு செஞ்சு கிளம்புங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள். 9ல இருந்து 10:30க்குள்ள முகூர்த்த நேரம். அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம். உங்க திருவாய் முடிந்து கிளம்புங்க. தட்சணம் வாங்கிட்டேனே. விஷயத்தை சொல்லாம போனா எப்படி? செய்யற வேலையை சுத்தமா செய்யணும் இல்லையா? ஆமா ஆமா, இப்ப வந்த வேலையை சுத்தமா செஞ்சுட்டேன். பிரமாதம். கிளம்புங்க. சரி வர மாமி. யாரோ கூப்பிட்ட மாதிரி வந்து நிக்கிறாங்க மனுஷன். ஏய் ஏய் வைதேகி, நில்லுடி. யாருக்குடி கல்யாணம்? கல்யாணமா? அது கோவில்ல ஆண்டாள் திரு கல்யாணம். பொய் ஏண்டி சொல்ற? பொய் சொல்லாத. இத பாரு, சாஸ்திரிகள் ஏதோ நிச்சயதார்த்தம் 10 பொருத்தம் ஜாதகம் எல்லாம் சொன்னாரே, அது என்ன விஷயம்? யாரை ஏமாத்துற? யாருக்கு கல்யாணம்? அது சொந்தக்கார பொண்ணு கல்யாணம். சாஸ்திரிகள்ட்ட லிஸ்ட் கேட்டிருந்தேன், கொண்டு வந்து கொடுத்துட்டு போறார். ஒரேடியா குட்டியை குழப்பிட்டு போறார். அவர் ஒன்னும் குழப்பல, உண்மையை போட்டு உடைச்சிட்டு போறாருன்னு சொல்லு. இதோ பாருங்க, இப்ப இந்த நாட்டுல யாருக்கும் கல்யாணம் நடத்துற நிலைமையில இல்ல. இதுக்கு மேல என் வாயை பிடுங்காதீங்க, அவ்வளவுதான். இவ என்ன இவோ எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போறா? நான் ஊர்ல இல்லாதப்போ இந்த ஆத்துல ஏதேதோ சதி நடந்திருக்கு. சோபாவும் இதுக்கு உடந்தேன்னு நினைக்கிறேன். இந்த வைதேகி அவ மனச போட்டு கெடுத்திருப்பா. போராததுக்கு அருணாங்கிற குட்டி பிசாசு வேற இந்த ஆத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. 24 மணி நேரமும் நமக்கு எமர்ஜென்சி வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். சோபா வரட்டும், மிரட்டி அவகிட்ட உண்மையை வாங்குறேன் பாரு. பெருமாளே. சோபா, அப்பா ஒரு வழியா வந்தியா? இப்பதாண்டி எனக்கு உசுரே வந்தது. உள்ள போடி, பாவம் உங்க அம்மா அருணாவை போட்டு ஒரு புடி பிடிச்சுன்னு இருக்கா. போய் காப்பாத்து போ. யாரு இந்த நேரத்துல? ஐயோ தமிழ், அவர் ஏன் இந்த நேரத்துக்கு இங்க வரார்? இவன் ஆபத்து வாங்குவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவனே ஆபத்தை உண்டு பண்ண வரானேடி. அட ராமா. மா சௌக்கியமா? இத கேக்குறதுக்காக தான் நேரம் வந்தியாக்கும். போன்ல கேட்டா போறாதடா. என்னமா அது? நீங்க தானே தினமும் வீட்டுக்கு வாடான்னு சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நிஜமா நினைச்சு வந்துறதா? இருங்க மாமி. தமிழ், என்ன விஷயம்? சோபா,
உன்னை தேடி உன் ஆபீஸ்க்கு போனேன், நீ வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. சரிடா, சீக்கிரம் கிளம்புப்பா. கல்யாண விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசணும். சுத்தம். கல்யாணத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல இது அவசரமான விஷயம். அவன் ஒரு முடிவோட தாண்டி வந்திருக்கான். நம்மள மாட்டி விடாத போக மாட்டான். கிளம்பேண்டா. என்னம்மா பேசுறீங்க? ஒன்னும் புரியல. சரி, சீக்கிரமா சொல்லுங்க. ஷோபா, இப்போ அவசரமா இந்த கல்யாணம் வேணாம். இந்த முடிவை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இதை உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஐயோ, இது என்னடி இது புது குழப்பம்? நம்ம திட்டத்தை குழி தோண்டி புதைக்கிறவ உள்ள இருக்கா, அவளுக்கு பயந்துன்னு இருக்கோம். இவ வேற இப்போ வந்து குண்டை தூக்கி போடுறான். என்ன தமிழ், ஏன் திடீர்னு முடிவு? அது வந்து மனசுக்கு தோணுச்சு, அதான். இல்ல, உண்மையான காரணம் சொல்லாம நான் உங்களை விட மாட்டேன். சோபா, நீ வேற சமயம் புரியாது. நீ கிளம்பி. நடக்கட்டும். எனக்கு இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அந்த முடிவு இப்ப தெரிஞ்சா நம்ம முடிவு பண்ணதுல நடக்காம போயிடும். பரவாயில்லையா? கிளம்புடா. மாமா இல்ல, நான் கொஞ்சம் பேசணும். மாமா கல்யாண விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். போடா. ஏய் உங்க அம்மாடி. வாமா, எப்படிமா இருக்க? எப்போ வந்த? ஏன் வந்தேன்னு கேட்காம விட்டியே. உன் ஆசை கிடைப்பேனா? என்ன திமிரா? நான் இல்லாதப்போ இந்த ஆத்துல என்னென்னமோ நடந்திருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. தமிழ் எதுக்கு வந்துட்டு போறா? ஏதோ கல்யாணம்னு காதுல விழுந்தது. பரவாயில்லையே, இந்த வயசுல உங்களுக்கு நன்னா காது கேக்குறதே. என்ன வைதேகி கிண்டலா? பின்ன அவனோட ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போறான். அதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா? ஃப்ரெண்டோட கல்யாணமா? ஆமா, அவன் ஃப்ரெண்டு அனாதையான். அவனுக்கு கல்யாணம் நடக்க போறதான். ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல, வாங்கோன்னு கூப்பிட்டான். அவ்வளவுதான். நம்பலாமா? உங்க இஷ்டம். எங்கடி கழுத்துல தாலிய காணோம்? தாலி எங்க? அது வந்து நான் ரூம்ல கட்டி வச்சிருக்கேன். இத்தனை நாள் நீ குளிக்கிறச்ச கூட கழட்டினது இல்லையே. அடடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. ஊர்ல உனக்கு மண்டை உருட்டுறதுக்கு யாரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டியா? நானே ஆபீஸ்ல தலைவலின்னு பெர்மிஷன் போட்டு வந்தா இங்க நீ திருகு வலி அனுக்கிறியே. ஏய் நில்லுடி. அருணா ஏன் இங்க வந்தா? நீ தான் அழைச்சிட்டு வந்தியாமே. ஆமா, நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். அவளுக்கு ஏதோ பிரச்சனையா, கஷ்டம், அதனால தான் நான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். என்ன பாதுக்க? ஏன் அவ ஆத்துக்காரன் தான் செத்து போயிட்டா? அவ அம்மா அப்பா அம்மா செத்து போயிட்டா? காசுலயே பொருள்றவோ எங்க எதுக்கு அன்னக்காவடியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? ஏன் நோக்குதான் ஊர்லாம இருக்குல்ல, அப்படியே இங்க வந்து ஏன் கழுத்த இருக்கிற? ஏய் என்னடி அம்மாவை மரியாதை இல்லாத பேசுற? சரி, ஏமா இங்க வந்து கழுத்த இருக்கிறீங்க? போதுமா? இது மரியாதை. என்னடி ரெண்டு பேரும் திமிர் எடுத்து ஆடுறீங்களா? இத பாருடி, உன் சம்பாதிக்கிற திமிரை என்கிட்ட காட்டாத. எதுக்காக அருணா இங்க வந்தா? ஏன் இங்க தங்கி இருக்கா? உன்னோட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். அருணா இனிமேல இங்கே ஏன் கூட தான் தங்க போறா. தேவையில்லாம என்ன கேள்வி கேட்டு என்ன அருணாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். போடி போ. உன்னை யாரு சீண்டி விடுறா? உன்னை யாரு தூண்டி விடுறா? உன்னை யாரு தாளாட்டுறான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தில்லை ஸ்தானத்துக்காரடி. உங்க தில்லு முள்ளெல்லாம் ஒத்த பொம்பளையா நின்னு அடக்கி காட்டுறேன். போடி. எக்ஸ்கியூஸ் மீ, வீட்ல யாரும் இல்லையா? யார் நீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க தான் ரோஜாவா? ஆமா, நீங்க? என் பேரு நீலாம்பரி. நான் பாடகர் கிருஷ்ணாவோட சிஷ்யா. அப்படியும் சொல்லலாம். அவரை திருமணம் செஞ்சுக்க இருந்தவ அப்படியும் சொல்லலாம். அவர்தான் இறந்துட்டாரே. வாஸ்தவந்தான். சாரி, அது ரொம்ப துரதிர்ஷ்டமான விஷயம். துரதிர்ஷ்டங்கிறத விட ஒரு சிஷ்யோட துரோகம்னு சொல்லலாம். புரியல. கொஞ்சம் உட்காந்து பேசலாங்களா? ஓ சாரி, வாங்க உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சொல்லுங்க. நான் ஒரு கர்நாடக இசை பாடகி. எனக்கு ஒரு சிக்கல். அதுக்கு தீர்வு உங்ககிட்ட தான் மேடம் இருக்கு. அதான் உங்க உதவி கேட்டு வந்திருக்கேன். நானா? நீங்க ஒரு சிங்கர், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்னால ஒரு விஷயத்துல நாம ரெண்டு பேருமே ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டிருக்கோம். யாரது? ஸ்னேகா. என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? வெளியே போங்க மேடம். அவ பேரை சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. வெரி குட். அப்ப ஸ்னேகா மேல அவ்வளவு வெறியா இருக்கீங்க. அப்படிப்பட்டவ கிட்ட உங்க புருஷனை விட்டுட்டு இருக்கீங்களே, அது ஏன்? தட்ஸ் none of your business. இத பாருங்க, நீங்க யாருன்னே தெரியாது. தெரியாதவங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க பர்சனல் விஷயத்தை நீங்க எப்படி கேட்கலாம்? சொல்றேன். நானும் ஒரு பாடகி, ஸ்னேகாவும் ஒரு பாடகி. எங்களுக்குள்ள தொழில் முறையில போட்டி, பொறாம இதெல்லாம் இருக்கு. கூடிய சீக்கிரம் திருவையாறுல தியாகராஜரோட ஆராதனை விழா நடக்க போகுது. அங்க இசை கச்சேரியும் நடக்க போகுது. நியாயமா அந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கணும்.
அத அநியாயமா ஸ்னேகா தட்டி பறிக்க பாக்குறா. எப்படி தெரியுமா? இத பாருங்க, எனக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க 2 பேரும் எப்படியாவது செத்து தொலைங்க. நடுவுல எதுக்காக ஏன் தலைய உருட்டுறீங்க? நீங்க பத்திரிக்கையை படிக்கிறது இல்லையா? ஸ்னேகா தாலி கட்டிக்காம உங்க புருஷன் மகேஷோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்டவ தியாகராஜர் ஆராதனை விழால பாடக்கூடாது அப்படின்னு நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். அதுக்காக அவ என்ன பண்ண போறா தெரியுமா? உங்க புருஷன் மகேஷ கல்யாணம் பண்ணி திருமதி ஸ்னேகா மகேஷ் அப்படிங்கிற பேரோட திருவையாறுல கச்சேரி பண்ண போறா. இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு புரியுதா? மகேஷ் ஸ்னேகா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஆமா மேடம், நாளைக்கு கோயில்ல கல்யாணம். மகேஷ் தாலி கட்ட சம்மதிச்சிட்டாரா? சம்மதிக்க வச்சுட்டா அந்த ராட்சசி. இந்த கல்யாணம் நடந்தாதான் அவ திருமதி மகேஷா கச்சேரியில பாட முடியும். இந்த கச்சேரியில பாடி காட்டுறேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கா. ஸ்னேகா ஒரு கொலைகாரி. ஆளை வச்சு கிருஷ்ணா மாஸ்டர் கொலை பண்ணதே அவதான். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை கொலை செஞ்சு என் வாழ்க்கையை நாசமாக்குனா, இப்போ உங்க புருஷனை பறிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறா. என்ன பண்ண போறீங்க மேடம்? போராட போறீங்களா இல்ல போகட்டும்னு விட்டு போறீங்களா? உங்களுக்கும் மகேஷுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. பேரு ஜீவான்னு கேள்விப்பட்டேன். நீங்க டைவர்ஸ் கொடுத்துட்டா அதோட எதிர்காலம் என்ன மேடம் ஆகும்? நான் என் சுயநலத்துக்காகத்தான் வந்திருக்கேன். இந்த கல்யாணத்தை தடுத்தா விழாவுல ஸ்னேகா பாடுறதையும் நாம தடுக்க முடியும். அதனாலதான் இங்க வந்திருக்கேன். ஆனா உங்க புருஷனை காப்பாத்திக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாத. பிரச்சனையை கண்டு ஓடுற கோழையும் நான் இல்ல, என் உரிமையை விட்டு கொடுக்கிற இழிச்ச வாயும் நான் இல்ல. அப்போ தியாகராஜர் ஆராதனை விழாவுல நீங்க தான் பாட போறீங்க.